2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 17 வருடங்கள் நிறைவடைகின்றன. போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலும் வடக்கு கிழக்கு தாயக பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் இன்று உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது. இன்று காலை 10:15க்கு பிரகடனம் வெளியிடப்பட்டு 10:29க்கு மணி ஒலிக்கப்பட்டு 10:30க்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் 10:31க்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 12ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமான நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் நினைவேந்தல் உறுதி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் உயிர்நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் மௌனிக்கப்பட்ட மே 18ஆம் திகதியான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்றது. கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். அது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று காலை 10:29க்கு நினைவொலி எழுப்பப்பட்டு 10:30க்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10:31க்கு பொதுச்சுடர் மற்றும் சம நேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டன. இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையில் உயிர் நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கில் மாத்திரமன்றி தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் கனடா, லண்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிலும் தமிழகத்திலும் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கண்டபடியா அனுசரிச்சு போறோம். அது வாரத்தில் விஷயம் எங்கிற என்ன கூப்பிட்டாலும் சரியான
வசதியாக இருக்குது போகணும். போதும் கூட அதனுடைய தடங்களில் எந்த மாற்றமும் இன்னும் நிகழக்கூடியதாக இல்லை. காணாமலாக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட என கூறப்பட்ட ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டத்தின் புள்ளி விவரத்தின் பிரகாரம் 1,46,679 பேர் காணவில்லை அல்லது கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவலுக்கு இதுவரைக்கும் பதிலில்லை. பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகள் ஆணையகத்தில் இந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்கின்ற போதும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி கிடைப்பதாக இல்லை. பரிகார நீதியை பற்றி இந்த உலகமும் இலங்கை அரசாங்கமும் யோசிக்கின்றதே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த தரப்பும் முன்வருவதாக இல்லை. சாட்சியங்களும் ஆவணங்களும் காலாவதியாகி போகின்ற நிலைமையும் இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்ற நிலைமையும் தான் தொடர் தேர்ச்சியாக நிகழ்கின்றதே தவிர கண்ணீர் வருகின்ற அளவுக்கு தான் எங்களுடைய போராட்டத்தினுடைய வலிமையும் தொடர் தேர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நீதி இந்த போராட்டம் எந்த விதமான முன்னேற்றங்களுமின்றி மாறுதல்களுமின்றி நலிவுற்று போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது என்கின்ற வேதனையான விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய களச்சூழல் எங்களுக்கு காணப்படுகிறது.